தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரூட் மாஃபியாவை வைத்துக்கொண்டு அவருக்கும் தெரிஞ்சு எல்லாரையும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டை ஏமாற்றியது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில தற்குறிகளை ஏமாற்றியதை போல ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழே போய் அணில் குஞ்சுகள் பூரா இந்த கொய்யாக்காயில் ஒரு கொட்டை இருக்கும்ல, கொய்யாக்கா விதை, கொய்யாக்கா கொட்டையை வந்து அணில் கடிக்கிற மாதிரி அபிஜித் தீப்கேவை கடிச்சு வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்தமான கமெண்டில் முழுக்க அபிஜித் முடிஞ்சால் வந்து படுறா, இது தளபதி கோட்டடா, இது மாசுடா, இது தூசுடா, இது போசுடா. அவன் வந்து ஒரு படிப்பாளி, அவனுடைய வேலையை விட்டுட்டு அவன் படிப்பை விட்டுட்டு ஒரு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி சொன்ன ஒரு கருத்திற்காக ஒரு கட்சியவே ஆரம்பித்து இந்தியா முழுக்க பல லட்சக்கணக்கான இளைஞர்களை இணைத்து இந்தியாவில் யாராலும் இறக்க முடியாது, யாராலும் இவர்களை வந்து இறங்கி வர வைக்க முடியாது என்று நம்பப்படுகிற மோடி அமித்ஷாவே ஒருபடி இறங்க வச்சுட்டான். அவர்களே வந்து நாங்கள் வந்து கோரிக்கிட்டோம். இந்தியாவினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ண வச்சுக்க ஒரு போராட்டம். நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் குருட்ட சிஸ்டத்தில் ஒன்றிய அமைச்சரே ராஜினாமா பண்ண வச்சுட்டான். நீ எம்மாத்திரம் தம்பி உன் ஊருக்கு வந்துடுவேன்றான் அவன். நான் வந்து அபிஜித் தீப்கேவை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வாங்க, வெல்கம் கொஞ்சம் வெல்கம் டு தமிழ்நாடு அபிஜித் தீப்கே. ஏன்னா இந்த தற்கொலை கூட்டத்திற்கு இளைஞர் படையை நடத்தக்கூடிய பல்வேறு அமைப்புகள் தேவைப்படுது. போராட்டம்னா என்னென்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவைப்படுது. புரியுதா உங்களுக்கு? இவன் படத்தை பார்த்தே வளர்ந்த ஒரு பெருங்கூட்டமாயிட்டான். உண்மை பேசுகிறவனை கேலி பண்ணுறான், பொய்யா பேசுகிறவனை கொண்டாடுறான், உண்மை பேசுகிறவனை இழிவுபடுத்துகிறான், பொய்யா இருக்கவனை பாராட்டி தீர்க்கிறான். அப்படி ஒரு கேடுகட்ட தலைமுறை இங்கே வளர்ந்துருக்கு. அந்த கேடுகட்ட தலைமுறையில் கூத்தாடியை பார்த்து வளர தலைமுறைக்கு போராளியும் கோமாளியாக தான் தெரிவான். அப்படி அபிஜித் தீப்கே அவன் அங்கே போராளியாக கொண்டாடப்படுறான். அவனை இவன் அவ்வளோ இழிவாக, அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான். அவன் யார்? அவன் போராட்டம் என்ன? அவன் போராட்டத்தினால் ஏற்பட்ட தாக்கம் என்ன கழி கட்டான்? தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர்கள் யாராவது இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கல்வித்துறை ஒரு அறிக்கையை வெளியிடுது. இப்படி வெளியிடுவது தவறு. தமிழக முதலமைச்சர் விஜயனுடைய கருத்து தவறு. நீங்கள் ரூட்டை வச்சு ஏமாத்துறது போல் தமிழ்நாடு இந்தியாவை ஏமாற்ற முடியாதுன்னு சொன்ன உடனே நீங்கள் இப்படி வாபஸ் வாங்கினா நான் வருவேன்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த அந்தல் பெட்டி டபால் அடிப்பாங்களே, அடிச்சிட்டாங்க அந்தல் பெட்டி. இங்கே வரியா? ஆமாம், உடனே அவனை பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க. இது இந்த தற்கொலை கூட்டம் எவ்வளோ கேடுகட்ட கூட்டங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு.